திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் காவல்துறை விசாரணையின் போது மரணமடைந்த நிலையில் அஜித்தை போலீசார் விசாரித்த புளியந்தோப்பு பகுதியில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா கேட்கலாம். இளையராஜா வணக்கம். இந்த பகுதியில் எந்த மாதிரியான விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது? சிபிஐயால் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட விவகாரமாக சிபிஐ இன்று முதல் விசாரணை தொடங்கியுள்ளது. இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் அஜித்குமாரை அடித்து சித்திரவதை செய்த அந்த மாட்டு கொட்டாயில சிபிஐ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல விசாரணை பண்ணாங்க. அவர் கார் பார்க்கிங் பண்ணதா சொன்ன கோயில் கார் பார்க்கிங்லயும் அந்த விசாரணை மேற்கொண்டாங்க. இதற்கு இடையில கடைசியா இப்ப பாத்தீங்கன்னா அஜித்குமாரை கடந்த சனிக்கிழமை, அதாவது அஜித்குமார் உட்பட ஒரு நண்பர்கள் நவீன்குமார், வினோத்குமார், மனோஜ்குமார் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு புளியந்தோப்புக்கு சனிக்கிழமை ஒரு 12 மணிக்கு இட்லி வாங்கி கொடுத்துக்கிட்டு அந்த விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அந்த விசாரணை பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 மணி நேரம் அடைஞ்சிருக்கு. அங்க விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் அஜித்குமார் என்கிட்ட நகை மாட்டு கொட்டாயில இருக்கு, மடப்புறம் கோவிலுக்கு பின்னாடி மாட்டு கொட்டாயில இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க போய் தான் அடிக்கும் போது அஜித்குமார் இறந்திருக்காரு. இந்நிலையில இந்த முக்கிய இடமான இந்த புளியந்தோப்புக்கு சிபிஐ அதிகாரிகள், அதாவது மோஹித்குமார் தலைமையிலான குழு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு, அஜித்குமார் எப்ப கொண்டாந்தாங்க, அவங்க நண்பர்கள்லாம் கொண்டாந்தாங்களா, யாரு காவல்துறை இருந்தாங்க, இந்த இடம் எப்படிப்பட்ட இடம், இது காவல் நிலையத்தில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, எல்லா விவரத்தையும் மோஹித்குமார் தலைமையிலான சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிறிது நேரத்துக்கு முன்பு, அதாவது அஜித்குமாரை டெம்போல கடத்தி சென்று, அதாவது திருப்போணம் அரசு மாணவர் விடுதி அந்த இடத்துலயும் டெம்போ நின்றுச்சு. அந்த இடத்துலயும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டாங்க. இப்படி ஒவ்வொரு இடமாக காவல்துறையினர் கோயில் உள்ள மாட்டுக்கொட்டாயிலிருந்து பின்புறம் பின்னாடி எங்க போனாலும் கிராக் செய்து தற்போது விசாரணையை சிபிஐ தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.